ஒரு நாளைக்கு 15 கோடி, ஒரு மணி நேரத்துக்கு 1.5 கோடி, ஒரு நிமிஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய். இது என்னன்னு கேட்குறீங்களா? பார்லிமெண்ட் நடத்த ஆகிற செலவு. வெல்கம் டு டே 7 ஆஃப் அரசியலமைப்பு பலகு. இந்தியாவில் பார்லிமெண்ட் 3 முறை கூடும். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், அப்புறம் வின்டர் செஷன் சொல்லி 3 முறை கூடுது. இது பொதுவாகவே பார்லிமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை நடக்கும். காலையிலையும் மதியமும் ஒரு நாளைக்கு 6 hours நடக்கும். இந்த 15 கோடி என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 15 crore பார்லிமெண்ட்டோடைய மெயின்டெனன்ஸ்க்கு, அப்புறம் பாதுகாப்புக்கு, அப்புறம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து 15 கோடி ரூபா. இது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 lakh செலவு பண்ணுறாங்க பார்லிமெண்ட் 2 அவைக்கும். அதாவது 1.25 lakh வந்து ராஜ்யசபாவுக்கும், 1.25 lakh வந்து லோக்சபாவுக்கும் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு ஹவருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 1.5 crore வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 6 hour பார்லிமெண்ட் நடக்குதா? ஸோ 9 கோடி ரூபா வந்து இந்த அவைக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. அது போக மற்ற செலவுலாம் சேர்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15 crore செலவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் 77 பிரிவின் படி கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டின் நடத்தையை பற்றி சொல்கிற ஒரு பிரிவு அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்லிமெண்ட் வந்து இந்தியாவுடைய மிக உயர்ந்த ஒரு அமைப்புக்கு பண்ணுற செலவு வந்து யாருடைய பணத்துலேருந்து போகுதுன்னா, கட்டாயமாக நம்ம வரி செலுத்தக்கூடிய மக்கள் பணத்துலேருந்து தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு செலவை வந்து அரசாங்கத்தோடைய சரியான விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணணும், சரியான விவாதங்கள் நடத்தணும்னு சொல்லி மக்களுடைய கருத்தாக நமக்கு இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட் பலமுறை என்ன பண்ணுறாங்க, ஒத்தி வைக்கப்படுது, அட்ஜாயின்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த அவையை ஒத்தி வைக்கும் போதுமே இதே செலவை தான் அரசு பண்ணுது. ஒத்தி வைக்க காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குவாரம் இல்லைன்னா ஒத்தி வைப்பாங்க, அதாவது 1/10 ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒத்தி வைப்பாங்க, அல்லது ஏதாச்சும் அமளி இல்லை முக்கிய தலைவர் இறந்து போயிட்டா ஒத்தி வைப்பாங்க. இந்த சமயத்துலையும் அதே செலவு தான் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.